ஸோ இந்த பயிற்சியில் கலந்துக்கிட்டீங்கன்னு சொன்னாங்க மாதிரி தெளிவுகள் மூலமாக, அதாவது நமது வாழ்க்கையில் நமக்கு என்ன வேணும்? தட்ஸ் த ஃபர்ஸ்ட் கொஸ்டின். வாட் இஸ் இட் யூ வாண்ட் இன் யுவர் லைஃப்? ஸோ அந்த கேள்வியை நம்ம சின்சியராக கேட்டோம்னாக்கா இந்த காசு பணம், இந்த பொருளாதாரம் இதெல்லாம் நமக்கு கிடைச்சிடும். அது கிடைக்கிது, நம்ம பாடுபடலாம் கிடைச்சிடுது. ஆனால் உண்மையிலே நமக்கு இதெல்லாம் இருந்தோம் குடும்பம் பிள்ளைகள்லாம் இருந்தோம், நம்ம மனதை உள்ள ஒரு சந்தோஷம் இருக்குதா? திருப்தி இருக்குதா? ஹாப்பினஸ் இருக்குதா? That's the question. So though we may be contented in this materialistic dimension, yet there's something always lacking. நமக்கு ஒரு மன நிம்மதி இல்லாமல் இருக்கும். கரெக்டா? ஓகே. ஸோ இந்த மன நிம்மதியை கொடுக்கறது தான் இந்த ஆன்மீகம். ஸ்பிரிச்சுவலிட்டி கிரியேட்ஸ் தட் ஃபீலிங் ஆஃப் ஃபுல்ஃபில்மெண்ட். அதுக்கு ஏன்னா இப்போ நம்ம எந்த ஒரு துறையில் இருந்தாலும் சரி, எந்த நிலையில் இருந்தாலும் சரி, எப்போதாலும் பாருங்கள் நமக்குள்ள ஒரு உள்ளுக்கு சலசலப்பு இருந்துகிட்டு இருக்கு. There is this turbulence within us. அப்போ நம்ம ஒரு உண்மையான ஒரு சந்தோஷத்தை அடைய முடியல. சில நேரங்களில் சந்தோஷமா இருக்கும், அப்புறம் கவலை வந்துடும். பாருங்க, இது ஃப்ளக்சுவேட் பண்ணிக்கிட்டே இருக்கும். சுகத்தில் இருக்கிறோம், அப்புறம் துக்கத்தில் இருக்கிறோம். சுக துக்கம்ன்றோம் பாருங்க. pleasure and pain, pleasure and pain, opposites. ஸோ அப்போ நம்ம எப்பொழுதுமே ஒரு சந்தோஷமான ஒரு சம்பவமாக இருந்தாலும் சரி, ஒரு துக்கத்துக்குரிய ஒரு சம்பவமாக இருந்தாலும் சரி, இது நம்மளை பாதிக்கக்கூடாது. எப்போதும் ஒரு நிறைவான நிலை இருக்கும். யூ மஸ்ட் பி இன் கண்டென்ட்மெண்ட்ன்ற மாதிரி அந்த நிலையில் இருக்கும். அதுக்கு என்ன செய்யறது? அதனால் நமது இங்கே இந்த ஸ்தாபனத்தில் என்ன செய்யணும்னா படிப்படியாக அவங்க ஆரம்பிச்சுருக்காங்க. ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா பாருங்கள், தியானம் கூட செய்யணும். அப்போ அந்த தியானத்தை எதுக்கு செய்யணும்? அப்போ அந்த தியானம் செய்யும் போது நமக்கு அந்த மன திருப்தி, மன நிறைவு, மன சாந்தம் ஏற்படுது. ஸோ ஃபார் அ பேலன்ஸ் இன் பாடி மைண்ட் சோல்னு சொல்லுவோம். பேலன்ஸ் இன் பாடி மைண்ட் சோல். அதாவது உடல் அளவில் ஆரோக்கியமாக இருக்கணும், மனதளவில் தெளிவான நிலையில் இருக்கணும். மனது தெளிவாக இருக்கணும், அப்புறம் ஆன்ம திருப்தி இருக்கணும். அது சோல். ஸோ அதாவது பாடி மைண்ட் சோல். சரியா? அப்போ நம்ம உடலில் ஆரோக்கியமாக இல்லைன்னு சொன்னால் அப்போ மனதும் சரியில்லைன்னு அர்த்தம். மனது சரியில்லைன்னு சொன்னாக்கா என்னத்தை பாதிக்கும்? ஆன்மாவை பாதிக்கும். சரியா? ஆன்மா. ஸோ அப்போ மனதளவில் நம்ம உடல் அளவில் நம்ம ஆரோக்கியமாக இருக்கிறோம் அப்படின்னு சொன்னாக்கா நமக்கு சலசலப்பு எதுவும் கிடையாது, மன உளைச்சல் இல்லைன்றாங்க. உடல் ஆரோக்கியமாக இருக்குதுன்னு சொன்னால் எப்பொழுதுமே மன உளைச்சல் இல்லை. மீனிங் there is no emotional stress. இல்லை. ஸோ இமோஷனல் ஸ்ட்ரெஸ் இல்லைன்னாக்கா மனதளவில் தெளிவாக இருக்கும். மனம் அது செம்மையாயிடுச்சு. மனம் அது செம்மைன்ற பாருங்க. அப்போ மன உளைச்சல் இல்லை. மன உளைச்சல் இல்லைன்னாக்கா ஆன்ம திருப்தி, சோல் நரிஷ்மெண்ட் டேக்ஸ் பிளேஸ். நமக்குள்ள வரக்கூடிய ஆன்மாவும் பரம்பொருளுக்கும் கடவுளுக்கும் நேரடி தொடர்பு இருந்துக்கிட்டே இருக்கும். எப்பொழுது? ஒவ்வொரு வினாடியும் அவ்வப்போது மோமெண்ட் பை மோமெண்ட் அந்த லிங்க் இருந்துக்கிட்டே இருக்கும். மனதளவில் நமக்கு சலசலப்பு வந்துடுச்சுனாக்கா, மனதளவில் சலசலப்பு இருந்ததுனாக்கா தட்ஸ் அ கட் ஆஃப், ஒரு பேரியர் போட்டாச்சு. அப்போ அந்த பரம்பொருளுடைய காந்தமாகப்பட்டது நம்ம உடலுக்கு சேராது. அப்போ தான் நம்ம மன உளைச்சல். ஸோ we have to be as far as physical dimension is concerned, physically we have to be healthy. So in order to be healthy at a physical level, physical body level, then our mind must be clear. Mind clear is soul. If the mind is clear, then the soul is nourished all the time. There's no block.
அதனால நம்ம இங்கே என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்கா, we will lead you on step by step. First of all, வாழ்க்கையின் தத்துவம், லைஃப்ஸ் ஃபிலாசபி, அதுதான் முதல்ல அடிப்படையாக தான். லைஃப்ஸ் ஃபிலாசபி என்ன சொல்றது, வாழ்க்கையோட தத்துவம் என்ன சொல்றது, அது என்னன்னா நம்ம அதை கிரகிச்சிக்கணும், அதாவது டைஜஸ்ட் பண்ணிக்கணும். லைஃப்ஸ் ஃபிலாசபி என்ன சொல்றது அப்படின்ட்டு. ஏன்னா இந்த லைஃப்ஸ் ஃபிலாசபி நமக்கு புரியாதுனாக்கா, வாழ்க்கையோட தத்துவத்தை புரியலன்னு சொன்னால், அப்போ நம்ம என்ன ஆகணும்னாக்கா ஆணவ அறிவு தான் இப்போது முன்னுக்கு நிற்கும். யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஆணவம்னா என்ன, இங்கிலீஷ் என்ன சொல்லுவோம், ஈகோ. ஈகோ ஆல்வேஸ் டாமினேட்ஸ். ஈகோ, இந்த ஈகோன்னு சொல்லக்கூடிய ஆணவம் வந்துட்டு, நான் என்ற அகந்தைன்றது அது ஆண் பாலுடைய தன்மை. இட்ஸ் அ மெஸ்குலின் அட்ரிபியூட். அது மெஸ்குலின். ஸோ இந்த நான் என்ற அகந்தைன்றது இருவருக்கும் இருக்கும். இருவருன்னா யாரு, ஆணாக இருந்தாலும் இருக்கும், பெண்மணியாக இருந்தாலும் இருக்கும். ஆனால் அது அட்ரிபியூட்னு சொன்ன ஆண் பாலோடைய அட்ரிபியூட், பெண் பாலோடைய அட்ரிபியூட் அல்ல அது. சரியா? அதுபோல் இப்போ பெண்மணியாக இருக்கிறவங்க இப்படி பார்க்கலாம். இது கொஞ்சம் காம்ப்ளெக்ஸாக தான் இருக்கும். கேளுங்க. ஒரு ஆண் உள்ளுக்கு ஆண் பால் பெண் பால் இருக்கும். ஒவ்வொரு ஆண் உள்ளுக்கும் ஆண் பால் இருக்கும், பெண் பால் இருக்கும். In every male there will be a masculine and feminine. சரியா? இந்த masculine feminine சைக்காலஜிக்கல் தான் நம்ம சொல்கிறோம், மனதளவில். அதுபோல் ஒரு பெண்மணியாக இருக்கிறவங்கள அவங்களுடைய மனதில் வந்துட்டு பெண்மணியாக இருக்கிறவங்க பெண் பாலம் இருக்கும், ஆண் பாலம் இருக்கும். ஓகே, அது புரியுது சொன்னது. மீன்ஸ் இன் த ஃபீமேல் தேர் வில் பி திஸ் ஃபெமினின் அண்ட் மெஸ்குலின். ஸோ இப்போ என்ன இப்போ ஒரு பிரச்சனைக்குரிய ஒரு சமமாக இருக்குனாக்கா, இது ரெண்டும் பேலன்ஸ் இல்லாமல் இருக்குது. ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயும் பேலன்ஸ் இல்லை, சமத்துவம்ன்றது இல்லை. அதனால தான் வி ஆல்வேஸ் டிஸ்ஆரியன்டட். ஸோ அதுக்கு தான் இந்த பயிற்சிகளில் எல்லா தெளிவு கொடுக்கும். முதல்ல வாழ்க்கையின் தத்துவம்னா என்னென்று புரிஞ்சுக்குவோம். ஸோ வாழ்க்கையின் தத்துவம் வந்து ரொம்ப சிம்பிள் தான். அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னாக்க ரொம்ப சிம்பிளாக இருக்கும். நம்ம சொல்லுவோம் சிம்பிள் பட் நாட் ஈஸின்னு. சிம்பிள் பட் நாட் ஈஸி. இட்ஸ் வெரி சிம்பிள், எஸ். த டாக் இஸ் வெரி சிம்பிள். பட் தென் நடைமுறை வாழ்க்கையில் அதை ப்ராக்டிஸ் பண்ணுறது ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும். சரியா? ஸோ எல்லோரும் அந்த மாதிரி தான். வி கோ த்ரூ திஸ் டர்புலன்ஸ். இப்போ குருவும் ஒரு காலத்தில் 30 ஆண்டுகளுக்கு முன்பு பார்த்தீங்கன்னா அவங்க மாதிரி நல்லா சலசலப்பு நல்லா இருக்கு. பட் டுடே we are able to walk steady because we learned the technique to balance the masculine and feminine. அந்த டெக்னிக் தான். ஸோ நமது பயிற்சிகளில் இந்த ஃபவுண்டேஷனல் ப்ரோக்ராம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வாழ்க்கையின் தத்துவம்னா என்ன, இது இந்த குரு புதுமையாக ஒன்றும் சொல்லலை. கோபேக் எபிக் பாயிண்ட் சொல்லுவோம். 2500 ஆண்டுகளுக்கு முன்பு கிருஷ்ணா செய்த உபதேசம். கிருஷ்ணா தெரியுமில்ல, கிருஷ்ணா என்ன பரம்பொருள் கடவுள், விஷ்ணுடைய அவதாரம். அந்த புராண கதைகளை நீங்கள் கேட்டுக்கலாம். அவர் செய்த உபதேசம் எல்லாம் அடங்கிடுச்சு. அவர் யாருக்கு உபதேசம் பண்ணுறாங்கன்னா அர்ஜுனுக்கு உபதேசம் பண்ணுறாரு. இந்த கீதை எசன்ஸ் ஆஃப் கீதான்னு சொல்லுவாங்க. அதில் சொல்கிறாரு, நமது கடமைகளை முறையாக செய்வோம். நமது கடமைகளை முறையாக செய்வோம். இதை ரிப்பீட் பண்ணிட்டு தான் குரு. எப்போ வேணாலும் அதே மெசேஜ் தான் வரும். என்ன நீங்கள் வந்தீங்கன்னாக்க என்ன ஃபர்தர் என்கர் பண்ணீங்க, உறுதிப்படுத்திக்கிட்டு மறந்து போனீங்கன்னா ரைட் ட்ராக்ல மறுபடியும் வந்துடும். ஸோ கிருஷ்ணா என்ன சொல்றாருன்னா, கடமைகளை முறையாக செய். உங்களோட கடமைகள் செயலாக்கத்தோட முடிக்குது. அந்த செயலாக்கத்திலேயே உங்களுக்கு திருப்தி கிடைக்கும், பலனை பார்த்துடுங்க. ஸோ கடமைகளை முறையாக செய். கடமைகள் செயலாக்கத்தோட முடிஞ்சுது. சரியா? அண்ட் முடிவுக்கு முக்கியத்துவம் கொடுக்காதீங்க. முடிவுக்கு முக்கியத்துவம் கொடுக்காதீங்க. அது நல்லதை கெட்டதோ அது சமமாக பார்ப்பது. அது நம்ம ஒரு சாட்சியாக பார்ப்பது தான் நம்ம வேலை. நல்லது கெட்டது நம்ம கையில், நம்ம கையில் இல்லை முடிவு. நம்ம செய்யறது கடமைகளை செய்யறது தான் நம்ம வேலை. ஸோ ஆங்கிலத்தில் சொன்னால் டூ யோர் டியூட்டிஸ் அக்கார்டிங்லி.
your duties finishes off with your actions, not to give importance to the outcome. If you can understand that and digest that, then you will be liberated. ஆன்ம திருப்தி அப்பதான் கிடைக்கும். அதுக்கு வந்துட்டு நான் சொன்ன மாதிரி லைஃப் ஃபிலாசபி வழங்கணும். வாழ்க்கையின் தத்துவம் என்ன சொல்லுது? ஏன்னா இந்த சேட்டை பண்றதெல்லாம் வந்துட்டு ஆணவ அறிவு தான். அறிவு இந்த நரபூமியில மானிடராய் இன்றைக்கு நடமாடுதுன்னு சொன்னாக்க இதுக்கு இந்த மனித பிறவியின் அற்புதங்களையும் அதிசயங்களையும் தெரிஞ்சுக்கிறதுக்கு தான். ஏன்னா மனிதனுக்கு மட்டும் எத்தனை அறிவுன்னு சொல்றாங்க? இன்டலெக்சுவல் ஃபேக்கல்டின்றாங்க, சிக்ஸ்த் சென்ஸ், 6 அறிவு. ஸோ மற்ற ஜீவன்களுக்கு 6 அறிவு அல்ல. அதுக்கு எத்தனை அறிவுன்னா 5 அறிவு மட்டும்தான் இருக்கு. நம்ம மாதிரி சிந்திச்சு யோசிக்கிறதுக்கு அதுக்கு தகுதி இல்லை. மனிதன் மட்டும்தான் வரப்பிரசாதமாக வழங்கப்பட்டது அந்த 6வது அறிவு. அப்ப நம்ம இந்த நரபூமிக்கு வந்து மனிதனாக நம்ம அவதரித்திருக்கிறோம்னா, மனிதனாக அவதரித்திருக்கிறோம். நம்மளுடைய உண்மை சுரூபம், our true identity is divine. நம்மளுடைய true identity என்றது divine, தெய்வீகமாகவே இருக்கிறோம். நாம் எல்லோரும் தெய்வீகமாகவே இருக்கின்றோம். சில காலகட்டங்களுக்கு மானிடராய் அவதரித்துள்ளோம். Get a message. Our true identity is the divinity within. We happen to be spiritual beings. Our true identity is spiritual beings. Okay, with human experiences. So அதே பார்த்தோம், 2 ஐடென்டிட்டி இருக்குது. ஒன்று தெய்வம் இருக்கு, இன்னொன்று மனிதன். 2 இருக்கு. ஆனா இப்போ இந்த மனிதனாக இருக்கிறவன் அந்த தெய்வீகத்தை மறந்துருக்கிறான். அவங்களுக்கு தான் இருக்குது, ஆனால் அது மாட்டேன். he is actually என்ன சொல்றது, alienated சொல்லுவோம், செப்பரேட்டாக பார்க்குறான். அவ இடையில ஒரு தடை இருக்குன்ற பார்க்கலாம். அதனால நம்ம இங்க வந்த நோக்கம் பார்த்தோம்னா, நல்லா நீங்க ஆன்மீக கோணத்தில் ஆழ்ந்து பார்த்தோம்னாக்கா, இந்த 6வது அறிவு படைக்கப்பட்ட மனிதன் அவை சொல்லியிருக்கிறாங்க. அரிது மானிடராய் பிறப்பது அரிது. It's a very rare privilege to have taken the human birth. எதனால அப்படி சொன்னாங்கன்னா, இந்த 6வது அறிவு நமக்கு ஒரு டிவைன் கிஃப்ட், வரப்பிரசாதமாக வழங்கப்பட்டதுனால தான். அப்போ 6வது அறிவை நம்ம முழுமையாக பயன்படுத்தணும்னா, எப்படி டு ஆப்டிமம் யூஸ் தென் இந்த நாடக மேடையில, பூமி ஒரு நாடக மேடை தான். இந்த விளையாட்டு நடைபெற்று கொண்டு போகும் காலகட்டத்தில் இந்த 6வது அறிவு முழுமையாக பயன்படுத்தும் போது இந்த மனித பிறவியின் அற்புதங்கள் என்ன, அதிசயங்கள் என்ன, மர்மங்கள் என்ன, இதை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் நம்ம வந்திருக்கிறோம். ஸோ தி குவெஸ்சன் இஸ், ஆர் வி லிவிங் பை தி கேப்ஷன்? அந்த வாக்கியத்துக்கு இணங்க, அறியுது மானிடராய் பிறப்பது அரிது என்ற வாக்கியத்துக்கு இணங்க நம் வாழ்க்கையை வழி நடத்துகிறோமா? ஸோ அந்த மாதிரி வாழ்க்கையை வழி நடத்துகிறவர்கள் ஒரு 3 விழுக்காடு மக்கள் தான் சொல்லலாம். 97 விழுக்காடு மக்கள் சராசரி மக்களாக லேமன், அவங்க இந்த வாழ்க்கையின் தத்துவத்தெல்லாம் புரியுது. அப்ப என்ன ஆகுதுனாக்கா, இங்க வந்தது நமக்கு தெரியாது போனதுனால, அப்ப இதுதான் நம்ம இருப்பது போன்ற ஒரு மாயை என்ற திரையில நம்ம மாட்டிக்கிட்டோம். we get caught. The intellect gets caught in an illusion of certainty. எது ஒன்று உண்மை இல்லையோ அது உண்மை என்று, எது நிரந்தரம் இல்லையோ அது நிரந்தரம் என்று நினைக்கிறது. Nothing is ever permanent. Nor is there a guarantee in this physical dimension. We always look for permanency and the reality அப்படின்னு தேடிட்டு இருக்கோம். இதுதான் ப்ராப்ளம். இருப்பது போன்ற மாயை என்ற திரையில நம்ம மாட்டிக்கிட்டதுனால இந்த ஆணவ அறிவுன்னு ஒன்று வெளியே இருக்க முடியும். இட்ஸ் அ ப்ரொஜெக்டட் பர்சனாலிட்டி, த ஈகோ பர்சனாலிட்டி, டிஸ்ட்ரக்டிவ் ஈகோ. அப்போ அறிவு, அனுபவ அறிவு ஒரு பக்கம் இருக்க, இப்போ வழிநடத்துறதுலாம் ஆணவ அறிவாக இருக்குது. ஸோ ஆணவ அறிவுன்னு சொன்னாக்கா இட் ஹஸ் டு பி ஐடென்டிஃபைட். அப்போ அது வந்துட்டு ஒரு பிணைப்புன்ற ஒரு நிலைக்கு போகும்.
ஆணவம்னு சொன்னால் அதுக்கு ஒரு பிணைப்பு இருக்கும், அட்டாச்மெண்ட் சொல்லுவாங்க. ஸோ ஈகோ attachment. It has to be attached. It has to be identified. எனது உனதுன்னு சொல்லக்கூடிய நிலை வந்துடும் ஆணவர்கள். ஆனால் எனது உனதுன்னு எதுவுமே கிடையாதுங்க. எல்லாமே நமக்கு ஒரு என்னது அனுபவத்துக்காக கொடுக்கப்பட்டது தான், சாட்சியாக பார்ப்பது தான். ஸோ எனது உனதுன்ற அந்த மாதிரி ஒரு மனநிலை வந்துருச்சுனாக்கா அப்புறம் எதிர்பார்ப்புன்னு வரும். ஸ்டெப் பை ஸ்டெப் ஆணவ அறிவு, அப்புறம் பிணைப்பு, அப்புறம் எதிர்பார்ப்பு. எதிர்பார்ப்பு வந்ததுனாக்கா அப்புறம் என்ன வரும்? ஏமாற்றம்னு வரும். ஏமாற்றம் இட்ஸ் ஆல்வேஸ் தி கேஸ். நத்திங் வில் கோ அக்கார்டிங் டு எக்ஸ்பெக்டேஷன்ஸ். நீங்க ஒன்று நினைப்பீங்க, எதிர்மாறாக தான் நடக்காது, ஆப்போசிட்டாக தான் நடக்கும். பெரிய ஹாய் ஹோப் வச்சிருப்பீங்க, இட் வில் பி ஜஸ்ட் ஆப்போசிட் ஆஃப் வாட் யூ திங்க். இட் ஆல்வேஸ் லைக் தட். இட் இஸ் லைக் தட். அதனால ஏமாற்றம் வந்துடுச்சுனாக்கா, ஏமாற்றம்னு ஒரு வார்த்தை வந்துருச்சுல, அப்புறம் என்னென்ன வரும்? கவலை வரும். ஏமாற்றம் வந்துருச்சுன்னா when you are disappointed, what happens? You feel what? worry, sad. அப்புறம் குற்றங்காணல் வரும், கோபம் வரும், வெறுப்பு வரும், பகைமை வரும், சந்தேகம் வரும், ஸோ பொறாமை வரும், சூழ்ச்சி வரும், பொய் வரும், இதெல்லாம் சொல்லிக்கிட்டே போயிட்டு இருக்கு. ஸோ இந்த குணாதிசயங்கள் தான் எல்லோரும் கெட்ட குணங்கள், அரக்கன்கள். Okay, so negative aspects of the self, opposite of divinity. So literally everybody gets caught. இதில் மாட்டிக்கிறோம், சிக்கிக்கிறோம். அப்போ இந்த இப்போ சொன்ன பாருங்க, என்னது? கவலை, வேதனை, குற்றங்காணுதல், கோபம், வெறுப்பு, பகைமை, சந்தேகம், பொறாமை. நீங்கள் உங்களுக்குள்ள கேட்டு பாருங்க, இப்போ சொன்னதில் ஏதாவது ஒரு நாள் இருக்கணும், ரெண்டு ரொம்ப இருக்கும். நீங்கள் ஒரு லிஸ்ட் போய் போட்டிங்கன்னா 20 மேலே ஓடிடும். எல்லாரும் மனிதனாக பிறந்தா இருப்பாங்க, இருந்தா ஓகே. அப்போ இதெல்லாம் வந்துட்டு இந்த தேவையற்ற, நம்ம மனிதனுடைய பார்வையில் தேவையற்ற குணாதிசயங்கள் இருந்ததுன்னு சொன்னாக்கா, இதுதான் போயிட்டு உள்ளுக்கு தெய்வீகம்னு சொன்ன பாருங்க, சோல் காம்போனன்ட் இருக்கு, அதை போய் மூடி மறைச்சிருது. அப்போ இதான் பால் அடைந்த நிலை, அடுக்கு படிஞ்சிருச்சு. அப்போ அறிவுக்கும் ஆன்மாவுக்கும் ரொம்ப தூரமாக இருக்குது, நோ கனெக்ஷன், அலைன்மெண்ட் எல்லாம் போயிடுச்சு. ஸோ இந்த இதுதான் நம்ம இதெல்லாம் சொன்ன பாருங்க, இந்த அரக்கர் குணங்கள், குற்றங்காணுதல், கோபம், வெறுப்பு, பகைமை, இதெல்லாம் இருந்துச்சுன்னா இதுதான் மன உளைச்சல். மன உளைச்சல் அப்படின்னா இதுதான் இமோஷனல் ஸ்ட்ரெஸ். மன உளைச்சல் வந்துனாக்கா அடுத்த ஸ்டெப் வந்து டிப்ரெஷன். டிப்ரெஷன் சொன்னாக்கா மன அழுத்தம். டிப்ரெஷன் வந்துருச்சுனாக்கா தென் சூசைடல் அட்டெம்ப்ட் அதெல்லாம் வரும், தற்கொலை முயற்சியெல்லாம் வந்துடும், வாழ்க்கையை வெறுத்துருவாங்க, எதுக்கு நான் வாழணும், அந்த மாதிரி ஒரு எண்ணம் வந்துடும் டிப்ரெஷன் வந்துருச்சுன்னா. சரியா? ஸோ அதான் அந்த டிப்ரெஷன் சக்சீட்ஸ் இமோஷனல் ஸ்ட்ரெஸ். ஸோ அந்த நிலைக்கு போகாதபடி நம்ம பார்த்துக்கணும். ஸோ அப்போ நம்ம இந்த மறுமலர்ச்சி பயண பயிற்சியில் இதை தெளிவுகளை கொடுக்கணும். வாழ்க்கையின் தத்துவம், ஃபிலாசபி என்ன சொல்லுது, கிருஷ்ணா சொன்ன அந்த வாக்கியங்கள், அது என்ன, அது புரியும். புரிஞ்சிட்ட பிறகு அதை புரிஞ்சிடுச்சுன்னு சொன்னாக்க, நல்லா தெளிவாயிடுச்சுனாக்கா, அப்போ நம்ம யாரிடமும் நமக்கு எதிர்பார்ப்பு இருக்காது. எதிர்பார்ப்புன்ற வார்த்தை இருக்கு. அப்போ நம்ம பாட்டுக்கு என்ன பண்ணணும், நமது கடமைகளை செய்துக்கிட்டே போயிட்டு no matter what happens. என்னிடம் சாதாரண மனிதனுடைய நிலையில லேமன்ஸ் இதில் பார்த்தோம்னா பார்வையில் சாதாரண மனிதனில் விதிக்கு உட்பட்டு தான் நம்ம வாழ்க்கையை வழிநடத்தணும். தலையெழுத்து விதின்னு சொல்கிறாங்கல்ல, தலையெழுத்து விதின்றது வந்து கடவுள் வந்து நம்ம தலையில் எழுதலை. கடவுள் ஒரு காலம் அந்த மாதிரி எழுதிருக்க மாட்டார். எழுதிருப்பார? எழுத மாட்டார். நம்ம எல்லாம் யாருடைய குழந்தைகள்? கடவுள் இறைவனுடைய குழந்தைகள். இறைவனுடைய குழந்தைகள் சொன்ன அவருடைய குழந்தைகள். இப்போ நமக்கு பிள்ளைங்க இருக்கிறாங்க, we have children. எந்த சில்ட்ரனையும் போய் நம்ம உருப்பட மாட்டேன்னு சொல்லுவோமா? எப்போ சொல்லுவாங்க? கோபம் வந்தாலும் எதிர்பார்ப்பு கிடைக்கல, அப்போ தான் உருப்பட மாட்டேன்.
என்னன்னு சொல்ல மாட்டாங்க, ரொம்ப சிரமம் பார்த்துப்பாங்க. அவங்க முடிஞ்சதெல்லாம் கொடுத்து அவங்கள எப்படியாவது வழி கரைச்சதுன்னு நினைப்பாங்க. அதே மாதிரி தான், ஏன்னா நம்ம குழந்தைகள். அதுபோல் கடவுளுடைய குழந்தைகளாக இருக்கோம்னா அவர் போய் நம்ம தலையில் எழுத வர உருப்பட மாட்டான்ட்டு எழுத மாட்டார். அப்போ இந்த விதின்றது வந்து நாம ஏற்படுத்திக்கிறது தானே. வி கிரியேட் த ஃபேட் அண்ட் டெஸ்டினி. ஸோ இந்த தெளிவெல்லாம் நமக்கு வரணும், தெளிவு வரணும். அவர் வந்துட்டு அவருடைய பரம்பரையுடைய பிளஸிங் நமக்கு எப்போதும் இருக்குது. ஆனால் ஆவி இன் டியூன், அதுதான் கேள்வி. ஸோ அந்த லைஃப்ஸ் ஃபிலாசபி நல்லா விளங்கிட்டோம்னாக்கா நம்ம வந்தது எதுக்கு வந்தோம், அப்போ அந்த வந்தது எதுக்கு வந்தால் நல்லா புரிஞ்சிருச்சுன்னா ஆணவ அறிவுன்னு இருக்காது. ஸோ இந்த ஆணவ அறிவை நம்ம சிதறி உடைக்கணும். ஸோ அதுக்குரிய இடம் ஒரு பொருத்தமான ஒரு அமைப்புனா அதான் நம்ம அனாகதான். இந்த ஒரு அமைப்பு தியானம் பண்ணும்போது சொன்னாங்க அனாகதை. அனாகதையுடைய விசேஷமே அவருடைய மகத்துவம்னு சொல்லுவோம். இரு மார்பு இடையில் அனாகதா சக்கர அமைப்பில் உறங்கிக் கொண்டிருக்கும் மனித நேயத்தை உணர்த்தியதும், ஆணவத்தை சிதறி உடைத்ததும், ஆண்பால் பெண்பாலை ஒருங்கிணைத்ததும் நானே. இந்த நானேன்றது யார்? பரம்பொருள், கடவுள். நானேன்றது வந்துட்டு பரம்பொருளை சொல்றோம். சிறிய நான், ஆணவ அறிவு இல்லை. ஆணவ அறிவு தான் நான் செஞ்சேன், இதை நீ செஞ்சா, நான் செஞ்சேன், என்னோட நானேன்றது பரம்பொருள். ஸோ பரம்பரையுடைய நியதி அவர் வந்து ஒவ்வொரு சக்கராவோடையும் அவருடைய டியூட்டி செஞ்சுட்டு இருப்பார். பரம்பொருள் தான் அவருடைய டியூட்டிஸ் முறையாக செய்யணும். ஒவ்வொரு சக்கராவும் உட்கார்ந்து அவருக்கு சில சில டியூட்டிஸ் இருக்கு செய்யணும். ஸோ அந்த சக்கர அமைப்புகள் கோட்பாடுகள் இருக்குது, நியதின்னு இருக்குது, கோட் ஆஃப் எத்திக்ஸ் இருக்குது. ஸோ அந்த பரம்பொருள்ன்றவர் அவர் ஒவ்வொரு சக்கராவும் அமர்ந்து கொண்டு வேறு டியூட்டிஸை செய்கிறார், அவ்வளோதான். ஸோ அதில் ஒரு முக்கியமான ஒரு அமைப்பு தான் அனாகதா. அவர் அங்கே வந்து உட்கார்ந்தாருன்னா பரம்பொருள் ஆணவத்தை சிதறி உடைப்பார். அந்த இடம் தான் ஆணவத்தை சிதறி உடைக்கூடிய இடம் அனாகதா, நெற்றிக்க நல்ல அனாகதா. ஸோ அனாகதா இல்லாமல் நீங்கள் ஆன்மீகத்தில் உயர்வு காணணும்னா முடியவே முடியாது. ஆணவம் இருந்து கொண்டே தான் இருக்கும். அதை தான் முதல்ல ஹேண்டில் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அனாகதா தியானத்தை முறையாக செய்துட்டாக்கா ஆணவத்தை சிதறி உடைக்கும். அப்படி என்றால் வாழ்க்கையின் தத்துவத்தை புரிஞ்சிட்ட பிறகு அப்போ இந்த கெட்ட குணங்கள் என்று நம்ம கருதணும் பாருங்க, அறக்கர் குணங்கள், அதெல்லாத்தையும் நம்ம என்ன செய்வோம், இந்த பயிற்சிகளுக்கு வரும்போது அதெல்லாம் அடையாளத்தை கண்டுபிடிச்சி விரோதிகளை பார்க்காமல் அவர் நல்ல மாதிரி நண்பராக ஏற்றுக்கொள்ளும் போது அவங்களாம் போயிட்டு உறங்கிடுவாங்க. they will go into a dormant state. அவர்கள் போய் உறங்கினாங்கனாக்கா ஆணவ அறிவுக்கு உணவு இல்லை, ஆணவ அறிவை விட்டுட்டு போயிடும். That's the first thing they get. ஆணவ அறிவை நம்ம அகற்றிடணும். அப்போ அங்கே யார் இருப்பாங்க? அனுபவ அறிவு தான் இருக்கும். அனுபவ அறிவுடைய வேலை வந்து சாட்சி தான், விட்னஸ். தட்ஸ் ஆல். ஏன்னா நம்ம ஸ்கிரிப்டை மாற்ற முடியாதுன்னு குரு அடிக்கடி சொல்லுவாங்க. ஸ்கிரிப்ட் இஸ் ஆல்ரெடி பீன் ரிட்டன். அந்த ஸ்கிரிப்டை தான், ரிட்டன் ஸ்கிரிப்டை தான் நம்ம விதி தலைவர்னு சொல்லிட்டு இருக்கோம். இட்ஸ் ஆல்ரெடி ரிட்டன். நெவர் மைண்ட். அலாங் த வே ஒரு 5-10 ஆண்டுகள் ஞாபகம் வச்சுக்கோங்க. எத்தனை ஆண்டுகள் சொன்னாங்க? 5-10 ஆண்டுகள் இருக்கும். வேற அந்த ஸ்கிரிப்டை நம்ம மாற்றி அமைக்கலாம், அமைச்சர். வி கம் அவுட் ஆஃப் தட் பிளே. ஸோ அதுக்கு 5-10 ஆண்டுகள் இருக்கும். ஸோ அந்த நேரத்தில் நம்ம அந்த அனாகத தியானத்தை முறையை செய்தோம்னாக்கா அதை சொன்ன அந்த மகத்துவம் வந்து ஆண்பால் பெண்பால். ஆண்பாலுடைய அவருடைய தன்மை என்று ஆண்பால், ஒரு ஆணுடைய தான் சொல்றேன், ஆண்பால். ஆண் சரி பெண் ஒழுங்கு. ஆண்பாலுடைய தன்மை ஆணவம். ஆணவன்ற வார்த்தை ஆண்பால். இதெல்லாம் எப்படி வந்ததுனாக்கா நீங்கள் பயிற்சியெல்லாம் கலந்த பிறகு மெது மெதுதான் உங்களுக்கு புரிய வராது. ஏன்னா போய் நம்மளாம் பேச முடியாது. ஆனால் எத்தனையோ 1 பில்லியன் இயர்ஸுக்கோ முதல் மனிதன் அவதரித்தான். 1 பில்லியன், 100 கோடி ஆண்டுகள், 100 கோடி ஆண்டு அன்று முதல் இதுவரை பதிவு ஆகினது தான் சைக்கலாஜிக்கலி அந்த ஆணவம். அது ஓனை அடிக்க முடியாது. ஆனால் பெண்பாலுடைய சுபாவங்கள் வந்துட்டு தடுமாற்றம், சலசலப்பு, பயம், இதெல்லாம் பெண் பால். ஸோ இது 2 ஆண்லையும் இருக்கும் பெண்லையும் இருக்கும்.
ஒரு ஆணா இருக்கிறவர் தடுமாறிக்கிட்டு இருந்தான் அப்படின்னாக்க அவன் பெண்பால் வெளியவர்கள் இருக்கும். ஒரு பெண்ணுகளுக்கு ஆணவம் அதிகரிச்சு ஆயிடுச்சுனாக்கா ஆண் பால் அதிகரிச்சு வருதுன்னு அர்த்தம். ஸோ இதை தான் நம்ம பேலன்ஸ் பண்ணணும். இது டெக்னிக். ஸோ நம்ம அனகத தியானம் செய்ய 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 இப்போ பெண்மணியாக இருக்கிறவர்கள் உங்களுடைய பெண்பால் சுபாவத்தை நீங்கள் அதை அனுபவித்து ஒவ்வொன்று ஏற்றுக்கொள்வீங்க. அதை எதிர்நோக்கூடியது வந்துடும் அனகத. சரியா? அதே மாதிரி ஆண்களோட பெண்பால் அவர்கள் அதை அனுசரிச்சுக்கிறாங்க. அதை கண்டு அஞ்ச மாட்டாங்க பெண்பால். ஏன்னா பெண்பால்னாக்கா ஒரு பயத்தை கொடுக்கக்கூடியது, இன்ஃபீரியாரிட்டி இருக்கக்கூடியது, தடுமாற்றத்தை கொடுக்கக்கூடியது. இதெல்லாம் காலம் காலமாக நமக்கு மைண்ட் செட் அந்த மாதிரி வந்துட்டாங்க. ஏன்னா பெண்கள் அடிமை பண்ணதுனால தான், அடிமைத்தனம் பண்ணதுனால தான் இது வந்தது. நேற்று இன்றைக்கு வந்ததல்ல, இது மில்லியன் இயர்ஸ் இருந்துச்சு. ஸோ அதனால் அதை சமத்துவத்துக்கு கொண்டு வரக்கூடிய இடம், அருகதை பெற்ற இடம் அனகத சக்கரம். ஸோ அது சமத்துவத்துக்கு கொண்டு வந்துட்டோம். அப்போ ஆண் பாலம் பெண் பாலம் ஒவ்வொரு மனிதனுக்குள்ள பேலன்ஸ். அதுதான் பேலன்ஸ் இன் பாடி மைண்ட் சோல். உடல் அளவில் ஆரோக்கியமாக இருக்கிறது, மனதளவில் செம்மையாக இருப்பது, ஆன்மாவுக்கு திருப்தி கொடுக்கிறது. அப்போ நம்மளுடைய எது செய்தாலும் இந்த காரியம்லாம் கை கொடுக்கிறோம். ஸோ இதுக்கெல்லாம் தெளிவு கொடுத்துட்டு வாழ்க்கையின் தத்துவத்தை முறையாக போதிச்சுட்டு அப்புறம் இதை தியானத்தெல்லாம் சொல்லுவோம். அனகதை தான் ஃபவுண்டேஷன். அதை செய்ததுக்கு பிறகு அப்புறம் இங்கே நெற்றிக்கான அடையாளம் காணும். நெற்றிக்கான் வந்துட்டு ஒரு தடுமாற்றம் இல்லாமல் போகும். நம்ம நெற்றிக்கான் வந்துட்டு அதை குணப்படுத்தக்கூடிய இடம், அறிவை. அதாவது சுற்றுப்புற சுதந்திரம் பாருங்க, எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ்லாம் இருக்குது, அதை நம்ம மாற்றி அமைக்க முடியாது. அது அந்த உலகம் அப்படியே தான் போயிட்டு இருக்கோம். நீங்கள் என்னட்ட போனாலும் இன்னொரு 1000 ஆண்டு போனாலும் அதே மாதிரி தான் இருக்கும்ன்ற. அதை நம்ம போய் மாற்ற முடியுமா? முடியாது. அப்போ வெளியால் சலசலப்புலாம் ஏற்படுதுனாக்கா நம்ம அறிவை புத்தி தடுமாறக்கூடாது. அதுக்கு அப்புறம் நெற்றிக்கான தியானத்தை சொல்கிறோம். அறிவு பிரகாசிக்கக்கூடிய அறிவு. ஏற்கனவே உங்களுக்கு அந்த கர்ம புத்தெல்லாம் இருக்குன்னு சொன்னால் அதெல்லாம் எரிக்கக்கூடிய இடமா நெற்றிக்கான் தான். அப்போ இந்த மாதிரி அனகதா, நெற்றிக்கான், தியானம் அதெல்லாம் முறையை சொல்லிக் கொடுக்கணும். தியானம்லாம் இதுக்கு ஒரு ஞானாசன் மூலமாக தொட்டு உபதேசப்பட்டு கொண்டீங்கன்னாக்கா அப்போ நம்ம முறையாக உட்காந்து தியானத்தை பண்ணலாம். ஸோ தியானம் பண்ணுறதும் அது முறையாக, அது ஒரு நம்பிக்கை இருக்கணும், விசுவாசம் இருக்கணும். ஒரு நாளைக்கு 2 முறை தியானம் பண்ணணும். அப்புறம் ஒரு 5-10 ஆண்டுகள் அப்புறம் தான் நீங்கள் நல்ல ஒரு பலனை பார்க்கலாம். அதுவரை நம்ம சலசலப்பு இருந்துகிட்டு தான் இருக்கோம். சலசலப்பு இல்லாத வாழ்க்கை இல்லை. சலசலப்புன்னு எங்கே வெளியால் சுற்றுப்புறத்தில் எக்ஸாம்பிள் பையனா உங்கள்கிட்ட ஆளுங்கள்லாம் எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பாங்க, என்னென்னமோ பண்ணிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் சலசலப்பு உருவாக்கும். ஆனால் அந்த சலசலப்பெல்லாம் நமக்கு பிரச்சனை இல்லை. அப்போ சாதாரண மனிதனுக்கும் நமக்கும், சாதாரண மனிதனுக்கு வெளியே ஏற்படும் சூழல் வந்துட்டு என்னது பிரச்சனையாக கருதுவோம், மனசு ஒடுங்கி போவோம். அதான் கிருஷ்ணா சொல்றாங்க கர்ம யோகி. கர்ம யோகின்னு சொன்னாக்கா அவன் வந்துட்டு ஒரு குறிக்கோள் லட்சியத்தை வகுத்து கொண்ட பிறகு அந்த பலனை இப்படிதான் இருக்கணும்னு எதிர்பார்க்கறது. அதான் கர்ம யோகி. அவன் டியூட்டிஸை செய்யறான், ஆனா என்னன்னா எதிர்பார்ப்புறதோடு செய்வான். எதிர்பார்ப்பு கிடைக்கலையா குறைய மாட்டான். ஸோ அவர் சொல்ற கோ பியாண்ட் நிஷ்காம கர்மயோகி. நிஷ்காம கர்ம யோகின்னு சொன்னாக்கா அது நம்ம சொன்ன பிறகு டிஸ்பிளே பண்ண டியூட்டிஸை கடமைகள் ஒழுங்காக செய்யும். கடமைகள் செயலாக்கத்தோட முடிஞ்சுது, முடிவுக்கு முக்கியத்துவம் கொடுக்காரு. அப்போ அந்த நிலைக்கு வந்துட்டோம்னா, அதாவது பற்றில் இருந்தோம், பற்றுனா அட்டாச்மெண்ட், பற்றில் இருந்தோம் பற்றற்ற நிலையில் வாழ்க்கையை வழிநடத்தும். அதுதான் நமக்கு சுகதுக்கம்ன்றது நம்மளை பாதிக்காது. ரைஸ் above the confines of pleasure and pain. அப்போ நம்ம எல்லாத்தையும் ஒரு விட்னஸை பார்க்கறதா நம்ம வேலை. அந்த நிலைக்கு வந்து ஆகணும். சிம்பிள் பட் நாட் ஈஸி. அப்போ இதெல்லாம் தெளிவு கொடுக்கக்கூடிய ஒரு பயிற்சியாக நம்ம அப்புறம் தான் நம்ம தியானத்தை முடிச்சு